ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம 27th நவம்பரோட கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின்: சிறந்த கூட்டுறவு வங்கி சேவைக்கான விருதை பெற்ற மாநிலம் எது? ஆன்சர்: தமிழ்நாடு. இரண்டாவது கேள்வி: இந்திய அரசியலமைப்பு சமீபத்தில் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர்: சமஸ்கிருதம் அண்டு மைதிலி. மூன்றாவது கேள்வி: தேசிய சட்ட தினம் எந்த ஆண்டு தேசிய அரசியலமைப்பு தினமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர்: 2015ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி: 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர்: உத்தரப்பிரதேச மாநிலம். ஐந்தாவது கேள்வி: விண்வெளியில் அமையவுள்ள இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் எது? ஆன்சர்: MOITD, மை ஆர்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேட்டர். ஆறாவது கேள்வி: மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கிய நிறுவனம் எது? ஆன்சர்: IIT மெட்ராஸ். செயற்கை நுண்ணறிவு மையத்தின் பெயர் சாய். ஏழாவது கேள்வி: இந்திய இராணுவ தினம் 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர்: பூனே. எட்டாவது கேள்வி: சிறகுகள் திட்டத்தின் பயனாளிகள் யார்? ஆன்சர்: திருநங்கைகள். ஒன்பதாவது கேள்வி: உலக அளவில் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இல் வெளிவந்த இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் ரேங்கிங் 2025 தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர்: 42வது இடம். கடைசி கேள்வி: பேன் அட்டை முதல் முறையாக இந்தியாவில் எப்பொழுது வழங்கப்பட்டது? ஆன்சர்: 1972ஆம் ஆண்டு. பேன் என்பதன் விரிவாக்கம் பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், தமிழில் நிரந்தர கணக்கு எண். இது 10 இலக்கங்களை கொண்டுள்ளது. பேன் 2.0 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இது வரி செலுத்துவதில் பதிவை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. புதிய பேன் அட்டையில் QR கோட் பொருத்தப்பட்டிருக்கும். தேங்க்யூ.